இன்னைக்கு நம்ம கோல்பேட்டில் இருக்க ஜாலி சிண்டூர் பிளேஸ் அவங்க பொழுது போலன்னா இருக்கும். எல்லா கேம்ஸுமே இப்போதான் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்க என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றத முதல்ல அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். அக்கா ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன பிரைஸ் லிஸ்ட்க்கா? ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு ரேட்ல இருக்குன்னா, குட்டீஸ்க்கு வந்து 35ல இருந்து அடல்ட்டுக்கு வந்து 45 to 60ல இருந்து 35ல இருந்து 60 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. கார்டு மாதிரி போட்டு தான் நீங்க விளையாடணும். ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 100ல இருந்து ஆரம்பிக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 25 லாக் ஆகும். கார்டோட வேல்யூ 25ங்கிறதுனால இப்போ நீங்க 100 போட்டீங்கன்னா 75க்கு விளையாண்டுக்கலாம். இதுவே ஆல்ரெடி நீங்க கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 100 எவ்வளோ போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அப்படியே விளையாண்டுக்கலாம். ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு ரேட் இருக்கு. 2 to 3 minutes வரைக்கும் வரும். நீங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது காலியாகிற வரைக்கும் விளையாண்டுக்கலாம். சப்போஸ் இல்லை நீங்க திருப்பி விளையாடணும்னு நினைச்சாலும் எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணி விளையாண்டுக்கலாம். இப்போ வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. 500 நீங்க போட்டீங்க அப்படின்னா 100 நாங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போனஸ் தருவோம். அதுவே 1000 போட்டீங்கன்னா 400 தருவோம். 2000 போட்டீங்கன்னா 1000 வந்து நாங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போனஸ் கொடுப்போம். நீங்க அதை வச்சு விளையாண்டுக்கலாம். இந்த கார்டோட வேலிடிட்டி 1 year வரைக்கும் கார்டு வேலிடிட்டி உண்டு. சப்போஸ் நீங்க நெக்ஸ்ட் வீக் இல்லை நெக்ஸ்ட் மந்த் வரீங்கன்னா அதுல இருந்து 1 year எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ எனக்கு கார்டு எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்யலாம்? கார்டு எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னா புதுசாக தான் நீங்கள் கார்டு போடுற மாதிரி இருக்கும். அதில் இருக்க பேலன்ஸ் அமௌண்ட்டோ இல்லை டிக்கெட்டோ வந்து திருப்பி புது கார்டுக்கு கிரெடிட் ஆகாது. புதுசாக நீங்கள் விளாண்டு சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் விளாண்டு ஸ்கோர்ஸ் எவ்வளோ எடுக்கீங்களோ அது பொறுத்த மிஷினில் டிக்கெட் வரும். அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் கீழே இருக்கிற கிஃப்ட்ஸ் வாங்கிக்கலாம் சேர்த்து வச்சு. ஆனால் இங்கே கார்டு போடணும்னா என்ன மாதிரியான ப்ராசஸஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் உங்க பேரும் ஃபோன் நம்பரும் கொடுக்கணும். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணி புதுசாக கார்டு போட்டு தருவோம். உங்களுக்கு என்ன அமௌண்ட் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 25 லாக் ஆகும். எனக்கு வந்து 1000 போட முடியுமா? போடலாமே தாராளமா. அதனால நம்ம ஜாலிஸ் கார்டை வாங்கியாச்சு. இதுதான் நம்ம கொடுத்த கார்டு. இந்த கார்டு கோயில்பட்டினம் மட்டும் தான் வேலிட்டி ஆகுன்னு சொல்றாங்க. வாங்க விளையாட போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பன்னி ரைடு, குழந்தைகளுக்கான ஒரு விளையாட்டுன்னு சொல்றாங்க. இந்த விளையாட்டோட ரவுண்ட் வந்து இப்படி சுத்துன்னு சொல்றாங்க. இந்த ரவுண்ட் வந்து சுற்றும். இதில் வந்து பாட்டு பாடுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து லக்கி ஃபிஷிங். இந்த கேமை எப்படி விளையாடணுன்றத இப்போ நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோ ரெடி எடுக்கலாமா? இப்போ இந்த கேமை நம்ம போட்டாச்சு. எப்படி விளையாடணும்னா இதில் இந்த ரவுண்ட் அனுப்பிட்டு இதில் லோடாகுது. லோடானோட நம்ம சுத்த ஆரம்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே இருக்கு முன்னாடி நம்ம விளையாடும் போது இங்கே இருந்த கேம்ஸ்லாம் வேறு. இப்போ கொஞ்சம் இதில் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை சுத்த ஆரம்பிப்போம். சுத்த சுத்த நம்மளுக்கு மீன்களை பிடிக்குது. கிட்டத்தட்ட இந்த மீன்கள்லாம் அப்படியே கடலில் போகிற மாதிரி ரியலிஸ்டிக்காக தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் மோட்ரு கொஞ்சம் உள்ள டைட்டாக இருக்குது போல. நல்லா இவ்வளோ டைட் இருந்தது. நாங்கள் விளையாடும் போது ஈஸியாக நாங்கள் அதை சுற்றிடுவோம். ஈஸியாக தான் சுத்த வருது. இந்த சுத்த சுத்த நம்மளுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டிக்கெட் வச்சு முன்னாடி கிஃப்ட் வாங்கிக்கலாம் வேறு சொல்கிறாங்க. வாங்கி பார்ப்போம். அது நம்மளுக்கு ஒரு 1.5 நிமிஷம் கேம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு கணினி கேம் போய் நம்ம கம்ப்யூட்டர் கேம் கொடுக்க போகிறதில்ல. இப்போ எவ்வளோ டிக்கெட் சொல்லுன்னு பார்ப்போம். டிக்கெட் 8 டிக்கெட்ஸ். நீங்கள் 8 டிக்கெட்ஸ் வந்துருச்சு. 8 டிக்கெட்ஸ் வச்சு நம்ம முன்னாடி கிஃப்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். கிஃப்ட் வாங்குவோம் கண்டிப்பாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் கொக்கடைல் பேனிக். இந்த கேமில் நீங்கள் கொக்கடைல்ஸ் வர வர ஒவ்வொரு கேட்டையும் அமுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அமுக்கணும். இந்த பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. பேரண்ட்ஸ் அண்டு சைல்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்து விளையாடணும் இந்த கேமை. சைல்ட்ஸை மட்டும் விளையாட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு இதாக இருக்காது. பேரண்ட்ஸ் நீங்களும் சேர்ந்து கண்டிப்பாக விளையாடுங்க. ஓகே, நீங்கள் பார்க்குற இந்த கேம் சில்ட்ரன்ஸ்க்கான கார் கேம். இந்த கார் கேமில் உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக ஆக்சிலேட்டர், பிரேக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் வருது. இது ஒரு ரேசிங் கேம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா சைல்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் தான் நம்ம வந்திருக்கோம். மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துருச்சு நம்மளுக்கு பிடிச்ச சூப்பர் பைக்ஸ் 2. பெரியவங்களுக்கு பிடிச்ச அடல்ட் பைக் கேம். கிட்டத்தட்ட இது ஒரு 3 நிமிஷம் ஓடுன்னு சொல்லி சொன்னாங்க. வாங்க ரேஸ் போட்டு பார்ப்போம். ஓகே ஓகே, அட்வென்ச்சர் பவுலிங் நம்ம இப்போ விளையாட போகிறோம். அட்வென்ச்சர் பவுலிங் கேமை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய சிட்டிஸில் இந்த கேம் ஃபேமஸாகவே இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பணக்காரங்க மட்டும்தான் விளையாடக்கூடிய இந்த கேமை இன்னைக்கு நம்மளும் விளையாட்டு பார்ப்போங்க. வந்து பார்ப்போம். இதே 55 ரூபா போட்டிருக்கு. இப்போ நம்ம
காயின் நன்றாகிடுச்சு. சிங்கிள் பிளேயர் 2 பிளேயர் விளாட்றீங்கன்னா நீங்கள் டபுள்ஸ் போட்டுக்கலாம். ஒரு சிங்கிள் மட்டும் போட்டுக்கிறேன். பால் வருதா? ஓகே, இந்த பால் தான் நமக்கு வந்துருக்கு. இதை இப்போ நம்ம எப்படி விளாட போகிறோம்னா, நம்ம எல்லாத்தையும் அடிச்சுட்டோம். அந்த 2 மிஸ் ஆயிடுச்சு. இந்த மிஸ் ஆனதா இப்போ நம்ம மறுபடியும் அடிச்சு பார்ப்போம். எத்தனை சான்ஸ் மொத்தம்? 6 4? ஓ, 10 சான்ஸ் இருக்கா? ஓ மை காட், 10 சான்ஸ். ஓகே, சூப்பர். ஜம்போ ஸ்பேர் 1000 பாய்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. பெரிய பெரிய மால்லே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு 3ல இருந்து 5 தான் தருவாங்க. அதுக்கு மேல வந்தா நீங்க எக்ஸ்ட்ரா தான் கட்டணும். 55 ரூபாய்க்கு 10 ரவுண்டுங்க பொழுது கண்டிப்பா இது ஒன்று நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ரவுண்டு சூப்பராக தான் இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு ஃப்ரேம் போட மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஓ 10 ரவுண்டுங்கிறனால நம்ம அதிகமாக பாயிண்ட் எடுக்கல போல. டிக்கெட் கம்மியாக தான் வந்திருக்கு. வாங்க, கண்டிப்பாக அடுத்த கேமில் நம்ம டிக்கெட் நிறைய சேர்ப்போம். ஒரு வெற்றி மகிழ்ச்சியோட நம்ம இந்த கேமில் இருந்து போவோம். வாங்க. ஓ மை காட், இந்த கேமில் நம்ம விளையாட போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு சுற்றியல் தேவை. கண்டிப்பாக இந்த கேமில் நம்ம அதிகமாக பாயிண்ட் எடுப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க. நானூற்றி 55 கேலக்ஸி ஏர் ஹாக்கின்னு சொல்லுவாங்க. விளையாண்டு பார்ப்போம். இதில் யார் கோல் போடுறான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு கோல் விழுந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். இன்னொரு கோல் போட்டாங்க. நம்ம 2 கோல் போட்டாச்சு. நம்ம யோசிச்சு இன்னும் ஒரு ஃபன்னான கேமாக த்ரில்லாக இருக்குது. கோல் போட விடாமல் நம்ம தடுக்கணும். கோல்பூரில் ஹாக்கி தான் ஃபேமஸ். அதில் ஏர் ஹாக்கி இருக்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இது நம்ம கோல் கரெக்டாக வரல. அது நம்ம 4 கோல் போட்டால் அவங்க இன்னும் 2 கோல் தான் போட்டாங்க. ஓகே, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2x4 லெவலில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இருக்கு அப்படி வரும். நமக்கு நல்லா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸாக இருக்கனால நம்மளும் நல்லா வேர்க்குது. இண்டோர் பிளேஸ் வந்தால் ஆனால் நல்லா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கனால ஃபுல்லாமே இருக்கு. கோல்ஸ்லாம் கரெக்டாக போகணும்.
அந்த டைம் முடிஞ்சு இப்போ நம்ம டவுன் த க்ளவுன் போனஸ்ன்ற ஒரு கேம் விளாட போகிறோம். அந்த விளாட்லாம் பால்ஸில் வர ஆரம்பிச்சிச்சு தெரியும். ஃபன்னான கேம் தான் இருக்குது. இது ஃபுல்லாமே நல்லா நீட்டாக கேம்ஸ் இருக்குது. நம்ம அடிக்க அது எல்லாமே ஹேண்டுக்கு போட்டு அதெல்லாம் இந்த பெஸ்ட் இருக்குது. கீழே வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 325 பாயிண்ட் எடுத்திருக்கோம். 10 டிக்கெட்ஸ் நமக்கு வந்துருக்கு. இப்போ பால் ட்ராப்புங்கிற கேமை நம்ம விளாட போகிறோம். இந்த பால் ட்ராப்புங்கிற கேமில் இந்த பால்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ட்ராப் பண்ணி நினைக்கிறோம். இன்னும் ஒரு கார்டு அது இது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ரெண்டு பால்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணியுமே கொஞ்சம் பால்ஸ் வந்து ட்ராப் ஆகிறது சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் நமக்கு 2 பால் தான் மிச்சம் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ பால்ஸ் போட்டோன்றதை இந்த டிஸ்பிளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ பால்ஸ் போட்டோன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம 50 பாலுமே கரெக்டாக போட்டோன்னு சொல்லுது. அப்போ நமக்கு போனஸ் 201 டிக்கெட்டுன்னு சொல்லி காட்டுது. 201 டிக்கெட் இப்போ வருதா? இல்லை, நம்ம அந்த முன்னாடி போய் வாங்கிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஷூட்டிங்லாம் மொத்தம் நீங்கள் 2 பேர் விளாட்லாம். இந்த கேம் இப்போ நம்ம விளாடுவோம். இன்னும் அது வந்து டேப்பிள் பிளே நல்லா இருந்துச்சு. அதை இப்போ இதை ஃபுல் கிளியர் பண்ணி நம்ம மீடியமாக வச்சுக்கோங்க. ஆனால் வேர்க்குது. ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸாக நம்ம யோசித்து விளாடும் போது நமக்கு வேர்ன்றது தானாகவே வரும். அதான் விளாடுவோம். இது ஃபுல் கிளியர். இந்த ரூல்ஸ்லாம் போட்டுருக்கு. ஓகே, ஏதோ ஒரு சினிமாட்டிக் சீன் நல்லாவே போகுது. கண்டிப்பாக இதை விளாண்டு பார்ப்போம். விளாட ஆரம்பிச்சோமா இது அந்த சுடுற சீனுமே நல்லா இருக்கு. அது வெடிக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன ட்விட்டரைஸ்ல வருது. நல்லாவே விளாட முடியுது. நம்மளால இந்த பட்டன் அமைச்சுடுவாங்க. ஓ, நம்ம 25 கில்ஸ் பண்ணி நமக்கு இதுல வேற வருது. எல்லா கேம்ஸ்ல ஓரளவு நல்லா இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நமக்கு ஃபேன் ஓடிக்க நமக்கு கொஞ்சம் வேர்க்குன்னா நம்ம மேலே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பவுன் தான் ஃபவர் கெட்டங்க.
இது டிக்கெட்ஸ் உள்ளன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட்ஸ் கிடையாதுன்னு போட்டுருக்கு. டூ பிளேயர்ஸ் விளாடுற கேம். இந்த கேம் வந்து டூ பிளேயர்ஸ் விளாடலாம். ஹெல்த் பாடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அக்ஷய் குமாரா யாருன்னு தெரியல, ஒரு ஹிந்தி ஹீரோனா போதும். நம்மளால விளாட முடியல இந்த கேம் வந்து நம்ம இதோட டிஸ்கன்டினியூ பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஃபேமிலியோட வந்து அதை டிஸ்கன்டினியூ பண்ணிடாதீங்க. கேம் வந்து சூப்பராக தான் இருக்குது. சுற்றுட்டு நம்ம முடிஞ்சதோ சுற்றுவோம். வந்து நிறைய ஏரியன்ஸ் மீடியம் இருக்கிறதுனால ஏரியன்ஸாக வந்து சொல்லப்போனால் இது ஒரு பேரடைஸ் லாஸ்ட்னு ஒரு மூவி அடிப்படையில் வந்து ஒரு கேமாக இருக்காங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. 1001 நான் பார்த்து கடைசி அந்த மாதிரி ஏரியன்ஸ் அது நம்ம முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இந்த கேம் வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் ஒரு ஈஸி லெவலில் எடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. கேம்லாம் நல்லா ஒரு சொல்ல போனால் ஃபோக்கஸாக நம்ம விளாட்லாம். அடல்ட்ஸ்க்கும் இருக்குது, சைல்டுஸ்க்கும் இந்த கேம்ஸ் இருக்குது. எவ்வளோ மனுஷங்க வராங்க. நம்மளுக்கு இது முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஹார்ஸ் ரேஸ் சில்ட்ரன்ஸ் ஒன்லி கேம் பிளே, குழந்தைகள் மட்டும் விளையாடணும்னு போட்டிருக்காங்க. அதனால் நம்மளால இதை விளையாட முடியாது. அடுத்து நம்ம பார்க்க கேம் இதுவுமே சில்ட்ரன்ஸ்க்கான கேம் தான். அதனால் நம்மளும் இந்த கேம் விளையாட போகிறதில்ல. பட் இந்த கேம் வந்து சுற்றும் போது நம்ம சின்ன பிள்ளைல அந்த காந்தத்தை வச்சு விளையாடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேமு. சுற்றும் போது வாயை திறந்து மூடும்போது இந்த மாதிரி போட்டு தூக்குறது தான். இந்த மாதிரி தூக்கணும் போல் நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்து டேப் அண்ட் பே. இது வந்து குழந்தைகளும் பேரண்ட்ஸும் சேர்ந்து விளாண்டா நல்லாயிருக்கும் நான் என்னோட கருத்து. நான் போயிட்டு விளாட விரும்பல, ஏன்னா ரொம்ப டயர்டாகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கேம் தான் சில்ட்ரன்ஸ்க்கான பேஸ்கெட் பால். நம்ம பெருசு பார்த்தோமா அந்த பெரிய கேம் மாதிரியே இது சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு கேமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் ப்ரோக்ரஸிவ் ஸ்டார். இதில் இந்த நம்ம ஹாம்ஸ்டர் மிக்கி மவுஸ் வரும்போது டப்பு டப்புன்னு அடிக்கிற கேம். 2 சுற்றில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு ஒரு சுற்றில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது 2 மாதிரி இருக்கும். இதுவுமே நம்ம டேப் அண்ட் டேப் கேம் வருது. இது விளாட்றது இன்ட்ரெஸ்ட்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான கேம் தான் இந்த பொம்மை தூக்குற கேமு. இந்த கேமோட பேர் மேஜிக் எக் ரேன்னு வச்சுருக்காங்க. இந்த கேம் இப்போ நம்ம விளாண்டு பார்ப்போம். இதோட ரேட் 39 ரூபா போட்டுட்டு வாங்க விளாடுவோம். அதே இதுக்கு வந்து ஒரு காயின் 30 செகண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேம் எப்படி விளாட்லான்னு பார்ப்போம் வாங்க. இந்த ஹேண்டில் நீங்கள் கரெக்டாக நகட்டணும். நகட்டி இவங்க பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருமா? பிடிச்சிருச்சு. நமக்கு பிடிச்சிருச்சு. இது இப்போ ஏமாத்து விளாட நல்லா விளாட்டுதான். ஓகே, நமக்கு இந்த பால் இன்னைக்கு கிடச்சிருச்சு. இந்த பாலை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். நம்ம வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு கண்டிப்பாக அதை விளாட கொடுப்போம். வாங்க இப்போ நமக்கு என்னென்ன கிஃப்ட் இருக்குன்றதை பார்ப்போம். எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்திருக்குன்றதை பொறுத்து நம்ம கிஃப்ட் தராங்களான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த பால் கிடைச்ச மாதிரி இதில் என்னென்ன கிஃப்ட் கிடைக்க போகுதுன்றதை பார்ப்போம். இப்போ என்னென்ன கிஃப்ட் இருக்குன்றதை பார்ப்போம். எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ டிக்கெட் இருக்கா? அப்போ நமக்கு 25ல டிக்கெட்ஸ் தான் கிடைக்குமா? 25ல ஏதாச்சும் ஒன்று தான் எடுக்க முடியும். உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பென்சிலை சூஸ் பண்ணுறோம். பேனா ஒரு மனிதனும் இருக்கின்றது மாதிரி பென்சிலும் கண்டிப்பாக மனுஷன்கிட்ட இருக்கணும்.
ஏன்னா பென்சில் ஒரு முக்கியமான ஆயுதம் தான் எழுத்தாளர்களுக்கு. அதனால நம்ம பென்சிலே சூஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் அந்த பாலையை விட்டு கொண்டு போகலாமா? நீங்க எடுத்தீங்க அப்ப நீங்களே கொண்டு போகலாம். நிறைய பேர் இதை ஏமாத்து வேலைன்னு சொல்றாங்க. அப்படின்லாம் இல்லை, நீங்க ட்ரை பண்றத பொறுத்து இருக்கு. கான்ஃபிடென்ட்டா மைண்ட வந்து ஒண்ணு போல வச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. இப்போ இந்த கேம்ஸ் சென்டர்ல மொத்தமா நான் எவ்வளவு ரூபாய்க்கு விளையாண்டுருப்பேன்னு பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம். கார்டு கொடுங்க. ஸ்டார்டிங் 1500 இருந்துச்சு. இப்போ நீங்க வந்து 1100 தான் இருக்கு. 400 சம்திங்க்கு நீங்க விளையாண்டுருக்கீங்க. இப்போ நீங்க கொடுத்த டிக்கெட்டுக்கு வந்து இந்த பென்சில் எடுத்துருக்கீங்க. அதை நாங்க வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு கார்டுல போட்டு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் டைம் வரப்போ நீங்க விளையாண்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த கிஃப்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்க கார்டு சேர்த்து வச்சுட்டு எந்த கிஃப்ட்னாலும் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம குழந்தைகளுக்காக சேர்த்து வச்சிருவோம். இந்த டிக்கெட் இந்த பென்சில் வச்சிருவோம். என் கார்டு டிக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம கடைசியாக ஒரு கேம் மட்டும் விளையாண்டு போயிடலாம் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேமு, வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கிற ஒரு கேமு, மெட்டால இருந்து ஆப்பிள் வரைக்குமே ஃபேமஸாக பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயம்னா விஆர் தான். அந்த விஆர் கேம் நம்ம 12 ஜாலிஸில் இருக்குன்ற பொழுது நம்ம அதை விளையாடாமல் போகலாமா? வாங்க. இப்போ நம்ம விஆர்ல ப்ளீடிங் டைனோ லேப் ஹண்ட்ன்ற கேம் விளையாட போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு இந்த கேமை போட்டு விட்டுருக்கேன். அதனால என்னோட ஃபேவரட் கேமாக இந்த கேமை நான் சொல்லலாம். இந்த கடையில் தான் நான் 1.5 வருஷம் வேலை பார்த்து என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ நம்ம இந்த கேம்ஸ்லாம் விளையாண்டுருக்கோம். அதனால தான் நம்ம கூட இங்கே வேலை பார்க்குறவங்களெல்லாம் வேண்டாம், நீங்கள் உட்காருங்க, இது நான் விளையாண்ட இடம், நான் வேலை பார்த்த இடம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நானே இந்த கேம்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணேன். எல்லா கேம்ஸுமே அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்குமே இருக்குது. இப்போ நம்ம விஆருமே எனக்கு வந்து விஆர் தான் எனக்கு மெயின் செக்ஷனு. இப்போ நம்ம விஆர் எப்படி இருக்குன்னு விளையாண்டு பார்ப்போம். வாங்க நமக்கு விஆரை மாட்ட சொல்லிடுவோம். வாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நாட் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வேலை ஆட்டும் போது இங்கே இருந்தாலும் என்னை விட்டு எல்லாம் எஸ்கேப் ஆகிடுவான் தெரியுமா? ஒரு மார்க் காட்டுது. எஸ்கேப் அடிச்ச வச்சு சுரண்டுறாங்க. நம்ம கடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த டைம்ல. உருவத்தில் நம்மளோட பல மடங்கு நீண்ட முடியுமா? ஓ மை காட், நம்ம வீழ்த்திட்டோம் டைனோசரை நம்ம வீழ்த்திட்டோம். உண்மையிலே கேம்ல நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. விர்ச்சுவல் ரியாலிட்டினா விர்ச்சுவல் ரியாலிட்டி, சூப்பரான விர்ச்சுவல் ரியாலிட்டி, நல்லாவே கேம் இருக்கு. பாருங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம கையில வச்சுக்கும் போது அந்த சீன்ஸ் எல்லாம் நடக்குது. நல்லா இன்னும் உள்ள ரியலிஸ்டிக்காக உள்ள கண்ணுக்குள்ள இன்னமும் நிற்கிது அந்த கேம்ஸ் எல்லாம். ஒரு சவுண்ட் குவாலிட்டியானது அங்கேயே இருக்கட்டும், எல்லாம் சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதனால நம்ம அடுத்த கேம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த கேம் இன்னைக்கு சூப்பராகவே இருக்கு. நீங்களும் மறக்காம ஜாலிஸ் வந்தீங்கன்னா விளையாண்டு பாருங்க. ஜாலிஸ் இப்போ கோயில்பட்டி மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி, சிவகாசி ரெண்டுலையுமே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாலிஸ் கோயில்பட்டில் ஜான்பாஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல கடலூர் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் ஃபேமிலிஸோட கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாச்சும் விளையாண்டு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேம் சென்டர் பிடிக்கும். நீங்கள் வாரம் கண்டிப்பாக வந்து விளையாடுவீங்க. மறக்காம நம்ம கேம் சென்டருக்கு வாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சி. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது ஆள போட்டியா இருக்கு. ஓகே, நம்மளுக்கு இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.